ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையில்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே இந்த சபைக்கு சமூகத்துக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். அவருடைய உண்மை நம்முடைய வாழ்விலே தலைமுறையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 4வது சங்கீதம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 4வது சங்கீதம் 3வது வசனத்துக்கு நேராக நமது வேதாகமங்களை திருப்பிக் கொண்டவர்களாய் நாம் அதை வாசிக்க கேட்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இந்த கரிமையான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தேவ பக்தி அல்லது பக்தி என்றால் என்ன என்று சொல்லி பார்த்து, அந்த பக்தியின் அடிப்படையிலே வாழ்ந்த அநேக மனிதர்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் 3 மனிதர்கள் மூலமாக ஒரு சில காரியங்களை இந்த காலை பொழுதில் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் அழகாக ஒரு பாட்டை பாடுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதோடு அந்த சங்கீதத்தை அவர் நிறுத்தவில்லை. அழகாக அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் இந்த தாவீதுக்குள்ள இருக்கிறதை இந்த சங்கீதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்படியானால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்றால் பக்தி என்றால் என்ன? பக்தி உள்ளவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களுடைய பார்வையில் நீங்கள் எதனை பக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாலிப பிள்ளைகள், உங்களுடைய பார்வையில் நீங்க நினைக்கிறது பக்தி என்றா என்ன? தெய்வ பக்தி என்றா இதுதான் என்று சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லுங்க பார்ப்போம். என்ன அம்மாமார் ஐயாமார், பக்தி 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 என்ற என்ன? பிள்ளைகள், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை, அப்ப பக்தி உள்ளவனுக்குள்ள இருக்கிற காரியங்கள், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தா கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளுவாராம். வேற பயம் இருந்தா கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளுவார். உண்மை, தாழ்மை. பிள்ளைகள் கிறிஸ்டா, தெரியாது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிற பொழுது 1வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த பக்தியை நாம் அறிந்து கொள்ளக்கூடும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே யாக்கோபு 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், தன்னுடைய நாவை அடக்காமல், தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். 27வது வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27. இப்பொழுது 26ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினான். ஒரு பெரிய தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான். அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.
இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அழகாக சங்கீதக்காரன் பாடுகிறார். இதையா பக்தி, இதம்மா பக்தி. எந்த ஒரு மனிதன் நாவை அடக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அங்கே அவனுடைய வாழ்க்கையில பக்தி ஆரம்பமாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தை வஞ்சித்து தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு தன் ஒரு பெரிய பக்தி உள்ளவன் என்று காண்பிக்கிறவன் எல்லாருமே பக்தர்கள் அல்ல, பக்தி உள்ளவர்கள் அல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் அடித்துக்கொண்டு ஒரு பெரிய பரிசுத்த வேதாகமத்தை கமக்கட்டுகளை வைத்துக் கொண்டு பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் எல்லாரும் பக்திக்குரியவர்கள் அல்ல. இல்லாவிட்டால் சபையில வந்து கரங்களை உயர்த்து அந்நிய வாசைகளை பேசி கத்தி குளறி ஆரவாரம் ஆல்பரித்து விட்டால் இவர்கள் பக்திக்குரியவர்கள் என்று ஒருவேளை மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களாய் பிரசங்கத்தை செய்கிறவர்களாய் இருந்தால் நாங்கள் பக்திக்குரியவர்கள் என்று சொல்லுவோமானால் அவர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை வாரம் தவறாமல் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை பார்த்து தேவ சமூகத்துக்கு வருகிற எல்லாருமே பக்திக்குரியவர்கள் என்று வேதம் அவைகளையும் நமக்கு சொல்லவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சிக்கிற எல்லாருமே எந்த லிஸ்டுக்கு வந்து விடுவார்கள்? அவபக்திக்குள்ள வந்து விடுவார்கள். அழகாக அந்த 26ஆம் வசனத்திலே யாக்கோபு நமக்கு தெளிவான சில காரியங்களை சொல்லி இருந்தாலும் 27ஆம் வசனத்தில் வருகிறவர்கள் 2 காரியங்களை அவர் மேற்கோள் காட்டி குறிப்பிடுகிறார். திக்கற்ற விதவைகள் படுகிற உபத்திரவம், திக்கற்றவர்கள் படுகிற உபத்திரவம், திக்கற்ற விதவைகள் படுகிற உபத்திரவம், உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவங்களை பார்த்து அந்த உபத்திரவங்களை விசாரிக்காமல் இருக்கிறவனே தேவ பக்தி அற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை விசாரிக்கிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா? திக்கற்ற விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்காமல் ஒருவேளை நானும் நீங்களும் இருப்போமானால் வேதம் சொல்லுகிற நம்மை பார்த்து, ஹலோ, திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை நீ பார்த்திருக்கிற, ஆனா அதை விசாரிக்கணும் என்ற எண்ணம் உனக்கு வரவில்லையா? நீ தேவ பக்தி இல்லாதவன் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நம்முடைய பார்வையில யார் பக்திக்குரியவர்கள்? வெளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல, பெரிய பரிசுத்தவான்களை போல இந்த உலகத்துக்கு தங்களை காண்பித்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை வஞ்சிக்கும்படியாக போலி வேஷங்களை போட்டுக்கொண்டு அன்றைக்கு ஏவாளோடு பேசினது போல தந்திரமுள்ளவர்களாய் பேசி தங்கள் மாயமான வலைக்குள்ள விழுத்துகிற பொல்லாத கூட்டம் இன்றைக்கு பெருகிவிட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு வெளியரங்கமான போலி வேஷங்களை பார்த்து, வெளியரங்கமான பெரிய தாடிகளை பார்த்து, வெளியரங்கமான தலைமுடி வளர்ப்பதை பார்த்து, வெளியரங்கமான வயது தோற்றங்களை பார்த்து, வெளியரங்கமான பெரிய வயிறோடு சுமந்து கொண்டு நடக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு உலகம் அவர்களை பக்திக்குரியவர்கள் என்று வெளி வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இவர்கள் பக்திக்குரியவர்கள் என்று சொன்னாலும் சத்தியம் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்காமல் இருப்போமானால் நாம் அனைவரும் பக்தியற்ற வெளியின் வேஷங்களை தரித்துக் கொண்டு வாழுகிற கிறிஸ்தவர்கள் என்ற பட்டியலுக்குள்ள வந்து விடுகிறோம். யாக்கோபு நமக்கு அழகாக இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு போகிறார். திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் முதலாவது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பக்கத்துக்கிறார்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க?
திக்கெட்ட பிள்ளைகளை கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா? அவங்க படுகிற உபத்திரவத்தை விசாரிக்கிறீங்களா? அவங்க படுகிற கஷ்டத்தை விசாரிக்கிறீங்களா? விசாரிக்கலையா? நீங்க எந்த லிஸ்ட்? அந்த லிஸ்ட். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தால கரைபடாத படிக்கு. இதால விளங்கல, உலகத்தால கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது. பிதாவுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான தேவ பக்தியாக இருக்கிறது. நான் ஜபிக்கிறேன் பிரதர், எல்லாரும் ஜபிக்கலாம். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் பிரதர், பிசாசு ஆண்டவரை பார்த்து பயப்பட்டான். நான் ஆலயத்துக்கு போறேன் பிரதர், காரணம் சபைக்கு போனா, பரிசேயனும் சபைக்கு போனா, வேதபாரகனும் சபைக்கு போனா, நான் ஜபிக்கிறேன் பிரதர், நான் உபவாசிக்கிறேன் பிரதர், நான் போதிக்கிறேன் பிரதர், எல்லாம் செய்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தால கரைபடியாதபடிக்கு, உலகத்தால கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது. சொல்லுங்க, காத்து கொள்ளுகிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கிற மாசு இல்லாத தேவனுக்கு முன்பதாக இருக்கிற சுத்தமான பக்தி. இந்த காலை பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் நன்றாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நன்றாய் பிரசங்கிக்கிறவர்களா இருக்கலாம், நன்றாய் உபதேசிக்கிறவர்களா இருக்கலாம், நன்றாய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருக்கலாம், நன்றாய் பாடுகிறவர்களா இருக்கலாம், நன்றாய் நல்ல கிரியைகளை செய்வது போல காண்பிக்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பக்தி. இது பக்தி மாசு இல்லாதபடி. மாசு இல்லாத பக்தி எது? உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது, தன்னை காத்து கொள்ளுகிறது. இந்த உலகம் கரைபிடித்த நம்மை கரைப்படுத்தி படக்கூடியது. இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை கரைப்படுத்தக்கூடியவைகள், நம்மை பாவம் என்னும் வலைக்குள்ள இழுத்தக்கூடியவைகள், தேவையில்லாத காரியங்களை எங்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பொல்லாத உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறார் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உலகத்தால கரைபடாதபடிக்கு எவனொருவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறானோ ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை தனக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தன் சொல்லுகிறார், என் ஜெபத்தை அவர் கேட்பார். ஏனென்றால் இந்த உலகத்தால கரைப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவை என்னை கரைப்படுத்தி விடாதபடிக்கு நான் என்னை காத்துக் கொள்ளுகிறவனா இருக்கிறபடியினால் என் ஜெபத்தை அவர் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டிகளாய் இருக்கிறபடியினால், சபை தேவனுக்கு மணவாட்டியா இருக்கிறபடியினால், சபை இயேசுவுக்கு மணவாட்டியா இருக்கிறபடியினால், மணவாட்டியாகி நானும் நீங்களும் ஒருவேளை நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தி விடுவோமானால் மணவாளன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மணவாளன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு பையனுக்கு, ஒரு மகனுக்கு ஒரு மகள் நியமிக்கப்பட்டிருப்பானால், அந்த மகனுக்கு செய்தி வருமானால், உனக்கு நியமிக்கப்பட்டவள் விட்டு போட்டு ஆடிக்கொண்டு திரிகிறாள், உனக்கென்று நியமிக்கப்பட்டவள் தேவையில்லாத செய்து கொண்டிருக்கிறாள், உனக்கென்று நியமிக்கப்பட்டவள் வேறு யாரோடையோ கதைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டாலே மணமகன் கட்டுவாரா? சொல்லுங்களேன். இல்ல. சாதாரண உலகத்துல ஒரு குறிப்பிட்ட கால ஒரு வாழ்க்கைக்காக இருவரும் சேர்ந்து வாழ குறிப்பிட்ட கால வாழ்க்கைக்காகவே தீர்மானிக்கப்பட்டவர்கள், நிச்சயிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில் ஏதாவது தவறான ஒரு செய்தி கேள்விப்பட்டாலே சேர்ந்து வாழாத உலகத்தில் வாழுகிற நானும் நீங்களும், நித்தியமான பரலோகம் எனும் ராஜ்யத்துக்குள்ள செல்ல போகிற நானும் நீங்களும்
மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக வாழுகிற நானும் நீங்களும் நாம் நினைத்தபடி எல்லாவற்றையும் செய்து போட்டு மணவாளிடம் போகலாம் என்ற பகல் கனவு காணுவோமானால் நிறுத்தி விடுவோம். மணவாளன் சொல்லுவதை கேட்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தால் என்னுடைய மனவாட்டி கரைப்படுத்தப்படவில்லை. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தது, ஆனால் அந்த காரியங்கள் என்னுடைய மனவாட்டியை கரைப்படுத்தாதபடி இருக்கிறபடியினால் நான் அவளை சேர்த்துக் கொள்ள ஆயத்தம் என்று இயேசு சொல்லுவார். சுத்தமான பக்தியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியம் ஜெபம் அல்ல, வேத வாசிப்பு அல்ல, உபவாசம் அல்ல, அந்நிய வாசி ஆரம்பம் அல்ல, ஜெபம் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பக்தியை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பக்தியை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிற வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை குறித்து வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிற பொழுது, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அழகான ஒரு காரியத்தினை பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தினாலே காணாதவைகளை குறித்து, இந்த காலத்துல காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனுடைய எச்சரிப்பு பெற்ற பொழுது பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளனானான். விசுவாசத்தினால உண்டாகுகிற நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்துல தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொள்கிறான். தெய்வம் பேசுகிறார். இதுவரைக்கும் இல்லாதபடி வானத்திலிருந்து மழை வர போகிறது. விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற உடனே நோவா தேவ பக்தி உள்ளவனாகி, சொல்லுங்க, தேவ பக்தி உள்ளவனாகி, தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது தேவ பக்தி அவனுக்குள்ள வருகிறது. தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது காணாதவர்களை குறித்து, நடக்க முடியாத காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, எதிர்காலத்தில் நடக்க போறதை குறித்து இந்த நோவா கேள்விப்பட்ட உடனே தேவ பக்தி உள்ளவனாக மாறுகிறான். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிற மாசில்லாத அந்த தேவனுக்கு முன்பாக இருக்கிற சுத்தமான பக்திக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். தேவ எச்சரிப்பு ஒரு மனிதன் தேவ பக்திக்குள்ளாக கொண்டு போகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனிதனை என்ன செய்கிறது? தேவ பக்திக்கு நேராக கொண்டு போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 2 வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை துபாயில ஒரே நாளில் ஒரு சில மணித்தியாலங்களில் பெய்து முடித்தது. தேவ எச்சரிப்பை நோவா பெற்ற பொழுது நோவாக்கு வருகிறது, மனம் திரும்ப, தேவன் வெள்ளத்தால் இந்த பூமியை அழிக்கும்படியாக சித்தம் கொள்ளுகிறார். வானத்தை பிளந்து வானத்துடைய மதகுகள் திறந்து தண்ணி வர போகிறது. கீழால ஊற்றுக்கள் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து கீழே இருக்கிற தண்ணீர்கள் பெருக்கெடுத்து வரப்போகிறது. ஒருவேளை துபாயில 2 மணி நேரம் பெய்த மழை ஒரு 20 மணி நேரம் பெய்திருக்குமா? யோசித்து பாருங்கள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஆரம்பிக்க போகிறது. ஜனத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார். தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய பாவம் அக்கிரமம் பெருகிவிட்டது. தேவன் ஜனத்தை அழிக்கும்படியாக சித்தம் கொண்ட பொழுது அழிக்கும் என்பதாக தெய்வம் பேசுகிறார். தெய்வம் பேசிக்கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப, உன் அந்தகார பாவத்தை விட்டு வெளியே வா, ஒரு ரகசியமான பாவத்தை விட்டு வெளியே வா, உன் துணிகரமான பாவத்தை விட்டு மனம் திரும்ப. நோவாவும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நோவா பேழையை கட்டுகிற பொழுது அந்த பேழையை பார்த்தவர்கள் ஏளனம் செய்தார்கள்.
எவ்வளவோ காரியங்களை பேசியிருப்பார்கள். எவ்வளவோ வானத்திலிருந்து மழை வர போகுது என்று சொல்லி இந்த கிழவன் பேசுகிறான் என்று சொல்லி எவ்வளவோ கேவலமான காரியங்களை நோவாக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள். எவ்வளவோ அவமான சொற்களை பேசிக்கொண்டே இருந்திருப்பார்கள். ஆனா நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு வந்தது. நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு வந்தது. உடனே அவன தேவ எச்சரிப்பை பெற்றவுடனே பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். தேவ எச்சரிப்பு ஒரு மனிதனை தேவனுடைய பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். தன்னை கரைப்படுத்தாதபடி ஒரு வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிறவனால், உலகத்தில் இருக்கிற காரியங்களால், உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களால் தன்னை கரைப்படுத்தி விடக் கூடாது அந்த காரியங்கள் என்று சொல்லி ஒரு பயபக்திக்குள்ள நிலைமைக்குள்ள நோவா முதலாவது கடந்து வருகிறார். வந்தவுடனே அவன் செய்த அடுத்த காரியம் பேழையை உண்டு பண்ணினான். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தினை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஒரு பேழையை உண்டு பண்ணினான். நோவா என்ற மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த முதலாவது காரியம், எப்படியாவது இந்த பேர் அழிவிலிருந்து என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், என் மனைவி காப்பாற்றப்பட வேண்டும், என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். தேவ எச்சரிப்பு பெற்ற பொழுது அவனுடைய பயபக்தி, அவன் பயபக்தி உள்ளவனாக மாறி எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றிவிட வேண்டும், எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்றி விட வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவ சத்தம் ஒரு பேழையை உண்டாக்கு. தேவ சத்தம் ஒரு பேழையை உண்டு பண்ணு. தேவன் பேசுகிறார், பேழையை உண்டாக்கு. காணவே இல்லை. தற்காலத்தில் அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. இனித்தான் மழை பெய்ய போகிறது, ஆண்டவர் இனித்தான் வெள்ளத்தால் அழிக்க போகிறார். பயபக்தி உள்ளவனாகிய அவனுடைய நோக்கம் இல்லாம என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும். அதுக்கு என்ன செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஒரு பேழையை நான் உண்டாக்கி விட வேண்டும், எப்படியாவது ஒரு பேழையை உண்டாக்கி விட வேண்டும். அம்மா, ஐயா, தேவனுடைய வார்த்தையை, தேவ சத்தத்தை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தூரத்துக்கு நாம் ஒரு பேழையை உண்டாக்க பிரயாசப்படுகிறோம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த பேழைக்குள் என்னுடைய பிள்ளைகள் போனால் காப்பாற்றப்படுவார்கள் என்று பிரயாசப்படுகிறோம். எவ்வளவு தூரம் என் பிள்ளைகளும் நானும் அந்த பேழைக்குள்ள போனால் மட்டும்தான் பாதுகாப்பு என்று நினைத்து அந்த பேழையை உண்டாக்கும்படியாக பிரயாசப்படுகிறோம். சற்று ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பேழைக்குள்ள போனால் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. பேழைக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. பேழை ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நானும் என் குடும்பமும் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. பேழை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகளுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு அதுக்குள்ள பிள்ளைகள் நடத்தும்படியாக பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு தூரம் அதுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்கும்படியாக நாம் முயற்சி எடுக்கிறோம். சற்று நம்மை திரும்பி பார்ப்போம் பிரியமானவர்களே. பலவிதமான முயற்சிகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் படிப்பதற்கு முயற்சிக்கிறோம், ஒரு நல்ல வேலையை செய்வதற்கு முயற்சிக்கிறோம், நல்ல காரியங்களை சம்பாதித்து வைக்கிறோம், நல்லது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் பேழைக்கு உள்ளே உங்கள் பிள்ளைகள் இல்லாவிட்டால் வருகிற பேரழிவிலிருந்து ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது. நம்முடைய படிப்பு நம்மை காப்பாற்றாது, நம்முடைய அனுபவம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய முயற்சி நம்மை காப்பாற்றாது, நம்மை சுற்றியுள்ள ஒருவனும் நம்மை காப்பாற்ற முடியாது. தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொள்கிற பொழுது பேழைகளை ஆயத்தம் பண்ணும்படியாக, பேழைக்கு உள்ளே என் குடும்பம் போய் விட வேண்டும், பேழைக்கு உள்ள என் பிள்ளை வந்து விட வேண்டும், பேழைக்கு உள்ள என் சன்னதி வந்து விட வேண்டும் என்று
பிரயாசப்படுகிறவனாய் நானும் நீங்களும் மாற வேண்டும். இனியும் விளையாடிக்கொண்டு இனியும் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்யாதபடி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் வருகிற அழிவில் இருந்து ஒருவனாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு துபாய்க்கு நடந்தது நாளைக்கு நம் தேசத்தில் நடக்கலாம். இன்றைக்கு ரஷ்யாவில் நடப்பது நாளைக்கு நம் தேசத்துக்கு வரலாம். இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் நடப்பது நாளைக்கு இதுக்குள்ள வரலாம். எவ்வளவு தூரம் பேழைக்குள்ள இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இனியும் உலகத்தோடும் இனியும் ஆண்டவரோடும் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், அங்கே ஒரு காரியம் இங்கே ஒரு காரியம், அங்கே ஒரு சிந்தை இங்கே ஒரு சிந்தை, அங்கு அப்படி இங்கே அப்படி, எவ்வளவு நாளைக்கு போலி வேஷங்களை போட்டு வாழ போகிறோம்? வருகிற பேரளவில் இருந்து யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. தேவ பக்தி உள்ளவனான பொழுது அவன் உண்டாக்கினது பேழை. சொல்லுங்க பக்கத்துக்கிறார்கள் பார்த்து, உண்டாக்கினது பேழை, உண்டாக்கினது பேழை. பேழையை உண்டாக்குங்கள், தேவ சத்தத்தை கேளுங்கள், தேவ சித்தத்தை செய்யுங்கள். தெய்வம் பேசுகிற பொழுது கீழ்ப்படியுங்கள். தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அது என்ன ஆண்டவர் நான் செய்ய வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் துபாயில் இருக்கிற மக்கள் படுகிற வேதனை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ரஷ்யா உக்ரைனில் இருக்கிற ஜனங்கள் படுகிற வேதனை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் வாழுகிற உலகம் நல்ல ஆல்ப்ஸ் என்னும் ஒரு மலைத்தொடர் நமக்கு வைத்திருக்கிறது, நமக்கு நல்ல நீர் அரண் இருக்கிறது, நல்ல வன அரண், நல்ல காட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, நல்ல மலை அரண்களாய் நமக்கு இருக்கிறது, நல்ல மலை நமக்கு இருக்கிறது. ஒருவனும் இந்த நாட்டுக்குள் வர முடியாது என்று ஒருவேளை மமதை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. ஒரு ஆட்டுவார் ஆனால் எல்லாமே இல்லாம போகும். ஒரு குலுக்குவார் ஆனால் எல்லாமே இல்லாம போகும். அங்குதானே நடக்குது என்று சொல்லி போட்டு வாழுகிற உல்லாசமா ஏதோ நானும் நீங்களும் வாழ்ந்து விட்டு போய்விடலாம், ஏதோ 4 பாட்டை பாடி ஆலயத்துக்கு வந்து போய்விடலாம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கிற நினைப்போடு வாழுவோமானால் மனம் திரும்பும்படியாய் தெய்வம் நம்மோடு பேசுகிறார். தேவ பக்தி பேழையை உண்டாக்க வேண்டும். நான் பக்தி உள்ளவன், நான் ஜபிக்கிறவன், நான் பாட்டு பாடுகிறவன், நான் உபவாசிக்கிறவன், நான் ஆலயத்துக்கு போகிறவன், நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் என்பதால் தேவனுடைய கோவாக்கிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள முடியாது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதுதான் தேவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கிற மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இதை நோவா தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தார். இதை நோவா தன் வாழ்க்கையில கருத்தில் எடுத்தார். முழு உலகமுமே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. முழு உலகமுமே தேவ சத்தத்தை உதாசீனம் பண்ணியது. முழு உலகமுமே தேவனை தள்ளிவிட்டது. ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவனாய் வாழ்ந்தான். ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் தேவ பக்தி, காரணம் தேவ சத்தத்தை கேட்கிறவனாயிருந்தான். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கூப்பிடுகையில் அவர் என் சத்தத்தை கேட்பார். தேவ பக்தி உள்ளவன் கூப்பிடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்ம சத்தத்தை கேட்கிறார், தெய்வம் சத்தத்தை கேட்கிறார். பக்தி உள்ளவனின் சத்தத்தை தெய்வம் கேட்கிறார். ஒருவேளை நம்முடைய கூப்பிடுதல்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய அழுகைகள் அருகில் உள்ளவைகள் நாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பக்தி உள்ளவைகளாய் நாம் இருந்து இந்த உலகத்தால கரைபடாதபடி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு அந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தே தீருவார். இரண்டாவது மனிதனை நாங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தில் யூதா புஸ்தகம் 14வது 15வது 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவின் புஸ்தகம் 14, 15, 16. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து
இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் நிமித்தமாக அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று பிரசங்கித்தான். அடுத்த வசனம், இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் இவர்கள் யாராம்? இந்த அவபக்தியான கூட்டத்தில் வாழுகிறவர்கள் யார்? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யும். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு மிகுந்த அவதானமாக இந்த காலகட்டத்தில் வாழ வேண்டிய நிலைமைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறோம். யாரம்மா இந்த அவபக்தியான காரியங்களை செய்கிறவர்கள்? யார் இந்த அவபக்தியான காரியங்களை பேசுகிறவர்கள்? யார் அவபக்தியான தேவனுடைய பிள்ளைகள் என்று ஏனோக்கு, ஆபிரகாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தெளிவா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அன்றே பிரசங்கித்து விட்டான். அவன் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் இந்த பூமியில வாழ்ந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது? இந்த பூமியில எவ்வளவு காலங்கள் பக்தி உள்ளவனாய் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தன்னை கரைப்பிடித்து விடக் கூடாது என்பதில் கண்டிஷன் போட்டு தனக்கு தானே ஒரு கட்டளை கொடுத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டபடியினால் ஆண்டவர் பார்த்தார், ஏனோக்கே பார்த்தார், ஒரு நாள் பார்த்தார், ஒரு வருடம் பார்த்தார், பல வருடங்கள் பார்த்தார். இவன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன், இவன் என்னோடு வாழத்தான் தகுதி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரை அந்த பக்திவானை தனக்கு என்று எடுத்துக்கொண்டார். ஆனால் அவன் உயிரோடு வாழ்கிற நாட்கள் முழுவதும் அவபக்தி உள்ள ஜனங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தான். முறுமுறுக்கிறவனே மனம் திரும்பு, முறையிடுகிறவனே மனம் திரும்பு, முகஸ்துதிக்காக தற்பொழிவை நாடிக்கொண்டு திரிகிறவனே மனம் திரும்பு. இன்றைக்கு நம்மை முகஸ்துதி செய்ய வேண்டும், நமக்கு முகஸ்துதி சொல்ல வேண்டும், தற்புகளை நாடும்படியான ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் ஆரம்பித்து விட்டது. ஏதாவது செய்தால், பிரதர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, நீங்க நல்லா சபையில் இருக்கிறீங்க என்று 4 பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே என்று அநேகர் எழுப்பி விட்டான். பிரதர் கூப்பிடாதீங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க, பாஸ்டர் கூப்பிடாதீங்க, ரெவரண்ட் கூப்பிடுங்க, ரெவரண்ட் கூப்பிடாதீங்க, டீக்கன் கூப்பிடுங்க, டீக்கன் கூப்பிடாதீங்க, பிஷப் கூப்பிடுங்க, பிஷப் கூப்பிடாதீங்க, போப் ஆண்டவர் கூப்பிடுங்க. தற்பொழிவை நாடுகிற கூட்டம் பெருகிவிட்டது. தற்பொழிவை பெற்றுக் கொள்ளும்படியான கூட்டம் பெருகிவிட்டது. இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவபக்தியான போலியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு வாழுகிறவனே ஏனோக்கு பேசுகிறார், மனம் திரும்பு, கர்த்தர் வருகிறார் ஐயா, மனம் திரும்பு, கர்த்தர் வருகிறார், மனம் திரும்பு. 1000 10,000 தேவ தூதர்களோடு ஒருவர் வரப்போகிறார், மனம் திரும்பு. ஏன் முறுமுறுத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாய்? ஏன் முறையிட்டுக் கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாய்? பிரசங்கத்தை கேட்கிறாய், தேவ சமூகத்துக்குள்ள வருகிறாய், ஆனாலும் குறை, ஆனாலும் குற்றம், ஆனாலும் முறுமுறுப்பு வேண்டாம். தப்ப முடியாது, எவனாயிருந்தாலும் தப்ப முடியாது. தற்பொழிவை நாடிக்கொண்டு திரிகிறாயா? தப்ப முடியாது. உன்னை தானே உயர்த்தும்படியாக தேவனுக்கு செல்ல வேண்டிய கணத்தை கொள்ளையடிக்கிறாயா? தப்ப முடியாது. இப்படிப்பட்ட கூட்டங்களில் நானும் நீயும் ஒருவனாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மனம் திரும்பி தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் வருகிறார். பக்தி உள்ளவன் பிரசங்கம் பண்ணுகிறான், பக்தி உள்ளவன் போதனை. கர்த்தர் வருகிறார், திரும்ப
மனம் திரும்ப. எவ்வளவு காலம் இந்த போலி வேஷத்தோடு வாழ போகிறாய்? எவ்வளவு காலம் முறுமுறுத்துக் கொண்டு வாழ போகிறாய்? எவ்வளவு காலம் முறையிட்டுக் கொண்டு வாழ போகிறாய்? எவ்வளவு காலம் மட்டுமல்ல முகஸ்துதி செய்து கொண்டு வாழ போகிறாய்? திரும்ப. தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம் என்று நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்? நோவாவை போல தேவ சத்தத்தை கேட்டு தேவ எச்சரிப்பை பெற்றவனாகி பேழையை கட்டாமல் வாழுகிறோமா? பேழையை கட்டு. ஒருவேளை நானும் நீங்களும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவபக்தியாய் வாழுகிற ஜனங்களை பார்த்து பேசு. வேண்டாம் ஐயா முகஸ்துதி, வேண்டாம் ஐயா தற்பொழிவு, எல்லாம் அவருக்கு செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். வேண்டாம், இந்த முகஸ்துதி என்ன பரலோகம் கொண்டு போகாது, இந்த தற்பொழிவு என்ன பரலோகத்தை கொண்டு போகாது. வேண்டாம். ஏனோக்கு ஒரு நல்ல மனிதன், ஏனோக்கு ஒரு நல்ல மனிதன் என்று வேதம். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதன். என்ன சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? தேவனோடு நடந்த ஒரு மனிதன். தேவனோடு இந்த பூமியில் நடந்தபடி ஆண்டவர் சொன்னார், நீ வா, பரலோகத்துக்கு வா, அங்கே நடப்போம். உன்னுடைய நடத்தை, நீ என்னோடு நன்றாய் நடக்கிறாய், நான் எங்க போனாலும் அங்கே வருகிறாய், நான் என்ன சொன்னாலும் அதை செய்கிறாய், என் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறாய், என் ஆசையை நீ நிறைவேற்றுகிறாய், எனக்கு என்ன விருப்பம் அதை நீ செய்கிறாய். நீங்க வாழ தகுதிய அற்றவனோ ஏனோக்கு, நீ என்னோட வாழத்தான் தகுதி உள்ளவன். வா வா மேலே. ஏனோக்குகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நோவாக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களாகிய பேழைகளை கட்டுகிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ பக்தி உள்ளவராகி தேவ சத்தத்தை கேட்ட பொழுது தேவ சித்தத்தையும் செய்யும்படியாய் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிற, மற்றவர்களை மனம் திரும்ப பண்ணுகிற, மற்றவர்களையும் அப்படியாவது தேவனோடு நடக்க வேண்டும், மற்றவர்களும் தேவனோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற ஏனோக்குகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். மற்றவர்களும் நடக்க வேண்டும், மற்றவர்களும் வருகிற அழிவில் அழிந்து போய்விடக்கூடாது, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேடி வந்தார். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. அதற்காக தெய்வம் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். அந்த பெருமதி அறிந்த நானும் நீங்களும் அப்படியாவது மற்ற ஆண்டவரை முதலாவது நான் தேவபக்தி உள்ளவனாய் வாழட்டும், இரண்டாவது எப்படியாவது மற்றவர்களையும் அந்த தேவபக்திக்குள்ளாக கொண்டு வந்து விட வேண்டும் என்ற உணர்வும் தாகமும் முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் ஒரு 2 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். 2வது வசனம், 1வது 2வது வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் ஒரு ஊரில, செசரியா என்னும் ஊரில கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும். அவன் என்ன பக்தி உள்ளவனா? தேவபக்தி உள்ளவனும். சொல்லுங்க, தேவபக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும், தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும், தேவனுக்கு பயந்தவனும் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. பக்தி என்றால் என்ன? திக்கெட்ட பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது. அது இந்த கொர்நேலியு செய்தாரா இல்லையா? செய்தான். எப்பொழுதும் தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கிற மனிதனாக இருந்தான். இரண்டாவது, தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும், சொல்லுங்க எல்லாரும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து இருந்தான். தான் தேவபக்தி உள்ள மனிதனாய் காண்பித்தான். தேவபக்தி உள்ளவன் என்ற பெயருக்கே சொந்தக்காரனாய் மாறினார். தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்.
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்பொழுதும் தன் வீட்டார் அனைவரும் தெய்வத்துக்கு பயந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். யார் அந்த மனிதன்? கொர்நேலியு, இத்தாலியா பட்டாளம் என்னும் ஒரு பட்டாளத்துக்கு அதிபதியான ஒரு மனிதன், அதிகாரியான ஒரு மனிதன். ஒரு யூதன் அல்ல, பரம்பரையாக வந்த ஒரு யூதன் அல்ல, ரோம பட தலைவர்களில் ரோம போர் சேவர்கள் ஒருவனாக இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் என்ன செய்கிறார்? தேவனை அறியாத ஒரு அந்நிய இனத்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அல்ல, பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய இனங்கள் அல்லாதவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருந்தது? தேவ பக்தி இருந்தது. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த மனிதனுக்குள்ள இருந்தது. எப்பொழுதுமே ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டார். இதனை இந்த மனிதன் பின்பதாக சொல்லுகிறார், தான் உபவாசம் பண்ணி 9ஆம் மணி வேளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்ததாக இந்த அதிகாரத்தை வீட்டை சென்று வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததாக வேதம் இந்த மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எப்படிப்பட்ட ஜெபம்? உபவாச ஜெபம். தேவ பக்தி, தெய்வ பயம், தான தர்மங்கள், உபவாச ஜெபம் எல்லாமே இந்த மனிதனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. 9ஆம் மணி நேரம் என்றால் மாலை 3 மணி அளவு, 6ஆம் மணி நேரம் என்றால் 12 மணி அளவு. அந்த 3 மணி அளவிலே இந்த மனிதன் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது நடந்த காரியம், முதலாவது தேவ தூதன் அந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ள கடந்து வந்தான். ஏன் தேவதூதன் அந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ள வந்தான்? சொல்லுங்களேன். தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் இந்த மனிதன் இருந்தபடியினால் தேவ தூதன் வீட்டுக்குள்ள வருகிறான். யாரு வருகிறார்? தேவ பக்தியாய் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது என்ன நடக்கிறது? தேவ தூதர்கள் வீட்டுக்குள்ள வரும்படியான கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தான தர்மங்களை செய்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது, தேவ பக்தி உள்ளவர்களாய் வீட்டார் அனைவரோடும் நாம் உண்மையாய் இருக்கிற பொழுது, வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அந்த வீடு தேவ பக்தி உள்ள வீடாக மாறப்படுகிறது. அந்த வீட்டிலே தேவனுக்கு பயந்தவர்கள் வாழுகிறார்கள். ஆகவே தேவ தூதர்கள் வருவார்கள். அப்பா நல்லா ஜெபிக்கிறார், அம்மா நல்லா ஜெபிக்கிறார், பிள்ளைகள் ஆண்டவருக்கும் அப்பா அம்மாக்கு சம்பந்தமே இல்லையண்டா, வருவாரா தேவதூதன்? அப்ப நல்ல தேவபக்தி உள்ள மனிதன் வீட்டுக்குள்ள வர வேண்டுமானால் தேவதூதன் வீட்டுக்குள்ளே வருவதற்கு மூல காரணம் அவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, உபவாசம் என்னும் வாழ்க்கை, ஜெபம் என்னும் வாழ்க்கை. மதியம் 3 மணிக்கு யாருக்கு? ஒருவேளை காலையில ஜெபம் பண்ண ஈஸியா இருக்கும், ஒருவேளை இரவு படுக்கைக்கு முன்பதாக ஜெபிக்கிற பொழுது இலகுவாக இருக்கும். ஆனா ஒரு 3 மணி என்ற பொழுது நன்றாய் மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு என்ன டைம் அது? கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு டைம். ஒருவேளை உபவாசங்களில் நானும் நீங்களும் இருப்போமானால் நம்முடைய உபவாச நாட்களை திரும்பி பாருங்க. அந்த 3 மணிக்கு பெரும்பாலும் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம், நமக்கு ஒரு ரிலாக்ஸ் எடுக்கிற டைம், சாப்பிட்டு நல்லா தூங்குற டைம். அந்த நேரத்தை 3 மணி, அந்த நேரத்துல உபவாசித்து ஜெபம். ஆண்டவர் பார்த்தார், மனிதன் ஜெபிக்கிறான், தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். தேவ தூதனை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு கொர்நேலியனுடைய தேவ பக்தி முக்கியத்துவமாயிருந்தது. அதே போல தேவ பக்தி உள்ள குடும்பமாய், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய், தேவனுக்கு பயந்து வாழுகிற எந்த குடும்பமாய் இருந்தாலும் தேவனால் அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடும். இந்த மனிதனுடைய ஜெபம் இப்பொழுது சரியாக பேதுருக்கு ஒரு பசி வருகிறது. 12 மணிக்கு பேதுருக்கு பசி வருகிறது. பேதுரு இப்பொழுது வீட்டுக்குள்ள போய் பசி, சரியான பசி ஒரு பக்கம்,
அந்த நேரத்தில் பேதுரு சரியாக 12 மணிக்கு ஜெபிக்க போகிறார் மேல் வீட்டில். அவர் அப்பொழுது சீமோன் என்னும் ஒரு பேருடைய தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் வீட்டில் தங்கி இருக்கிறார். அந்த 12 மணி நேரத்தில் 12 மணியில அவர் போய் கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸா இருந்த பொழுது பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன? வானத்தில் இருந்து என்ன வருகிறது? மிருக ஜீவங்கள், ஊரும் பிராணிகள், 4 கால் ஜீவங்கள் எல்லாமே ஒரு பெரிய துப்பட்டியில கட்டி வானத்திலிருந்து வருகிறது போல ஒரு காட்சி. அடித்து புசி என்று சொல்லுகிறதான ஒரு காட்சி. இப்பொழுது பேதுருடைய பார்வையில் அசிங்கமான மிருகங்கள், சாப்பிட முடியாத ஊரும் பிராணிகள், ஐயோ வேண்டாம், ஐயோ அரவரப்பு, திரும்பியும் வருகிறது தரிசனத்தில் அதே காட்சி, அதே சத்தம், திரும்பியும் வருகிறது அதே சத்தம், அதே காட்சி. இப்பொழுது கொர்நேலியுவோடு பேசின தேவதூதன் தரிசனத்தில் பேதுருவோடு பேசுகிறார். என்ன பேசினார் கொர்நேலியுவுக்கு? கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன்னுடைய பிரயாசங்கள் கேட்கப்பட்டது, உன்னுடைய சத்தம் பரலோகத்தில் வந்து எட்டியிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல இப்படிப்பட்ட பேருடைய மனுஷன் இருக்கிறான், நீ போய் அவனை கூட்டிக் கொண்டு வா என்ற வெளிப்பாட்டை பெற்ற பொழுது தன் வீட்டில் இருந்த 2 பேரோடு கூட வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி உள்ள ஒரு போர் சேவகனும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தான் என்று. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போச்சவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் தன்னிடத்தில் சேவிக்கிற தேவ பக்தி உள்ள ஒரு போச்சவகனையும் அழைக்கிறார். தேவ பக்தி உள்ள கொர்நேலியு என்ன செய்கிறார்? தன்னிடத்துல தனக்கு வேலையாக்களா இருக்கிற, தனக்கு உதவியா இருக்கிற ஒரு போர் சேவகனை எப்படி மாத்தி விட்டான்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். தேவ பக்தி உள்ளவனை மாற்றி விட்டான். தேவ பக்தி உள்ள மனிதன் என்ன செய்கிறான்? இன்னும் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் உருவாக்கி விட்டான். தேவ பக்தி உள்ள மனிதன் தன்னோடு இருக்கிறதான, தனக்கு போர் சேவகன் இருக்கிறதான ஒரு மனிதன் தேவ பக்திக்குள்ளாக கொண்டு வந்து விட்டான். இப்ப இந்த தேவ பக்தி உள்ள மனுஷனையும் தன் வீட்டுல 2 பேரையும் என்ன செய்கிறார்? இந்த பாஸ்டர் பேதுருவிடம் அனுப்புகிறார். பேதுருவும் தெளிவான திருஷ்டாந்தமாய் தேவ சத்தத்தை கேட்டு என்பதாக இப்பொழுது 2வதாக தேவன் என்ன செய்கிறார்? பேதுருவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார். முதலாவது தேவ பக்தி யாரை கொண்டு வந்தது? தேவதூதனை கொண்டு வந்தது. இப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், எப்படியாவது இந்த மனிதனுக்கு தன்னுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வேதத்தை பற்றி அறிவை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், சத்தியத்தை பேசும்படியான கிருபையை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். இப்ப தேவ வார்த்தையாகிய இயேசுவின் வார்த்தையாகிய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தவராய் பேதுரு என்ன செய்கிறார்? 2வதாக தேவ பக்தி உள்ளவன் வீட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகிறார். அந்த தேவ பக்தி உள்ள அந்த பேதுரு என்ன, எதை கொண்டு வந்தார்? எதை சுமந்து கொண்டு வந்தார்? கடவுளுடைய வார்த்தையை. வார்த்தை என்றால் யாரு? இயேசு. ஒரு தேவ பக்தி உள்ள மனிதனுடைய வீட்டுக்குள்ள முதல் வந்தது யாரு? தேவதூதன். இப்பொழுது வரப்போறது யாரு? ஆண்டவராக இயேசுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு பேதுரு அந்த வீட்டுக்குள்ள கடந்து வருகிறார். பேதுரு தேவ வார்த்தையை பேச பேச பேச, தேவ வார்த்தையுடைய விளக்கங்களை பேச 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 44ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவினுடைய வீட்டுக்குள்ள கடந்து வருவாரானால் நம்முடைய வீட்டுக்குள்ள கடந்து வரவரால் கூடும். ஒரு தேவ பக்தி உள்ள மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள, தேவ பக்தி உள்ள குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்குள்ள தேவ தூதன் கடந்து வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, வார்த்தையாக இயேசுவை சுமந்து கொண்டு பேதுரு கடந்து வருகிறார். இப்பொழுது அந்த வார்த்தையை பேச 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 பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட கொர்நேலியுவை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய பக்தி
நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நாம் தேவ சமூகத்தில் செய்கிறதான எல்லா காரியங்களும் தேவ சமூகத்தில் எட்டும். நம்முடைய ஜெபம் எட்டும். நம்முடைய பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். நம்முடைய முயற்சியை தேவன் பார்க்கிறார். நாம் ஓடுகிற ஓட்டத்தை தேவன் பார்க்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்புகளையும் நேரங்களையும் எல்லாவற்றையும் தெய்வம் பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். சும்மா ஏதோ சடங்காச்சாரமா அங்க போனோம், உபவாச கூட்டத்துக்கு வந்தோம், வீட்டு கூட்டத்துக்கு போனோம், ஆலயத்துக்கு அங்க போனோம், இந்த கூட்டத்துக்கு போனோம், அதெல்லாம் நம்ம சும்மா யாருக்கும் செய்யவில்லை. யாருக்கும் செய்யவில்லை, மேல் இருக்கிற ஆண்டவருக்கு செய்கிறோம். அந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். சபையை யாருக்கு கூட்டுகிறோம்? பிசி சபைக்கல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செய்கிறோம். மக்கள் யாருக்கு போட்டுகிறோம்? பிசிக்கல்ல, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போட்டுகிறோம். ஏன் கதை எடுக்கிறோம்? மனுஷனுக்கல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்காக செய்கிறோம். சுவிசேஷம் கொடுக்கிறோம், ரோட்டாக என்று பேப்பரை கொடுக்கிறோம். யாருக்கு? சபைக்கு ஆட்களை கொண்டு வர அல்ல, தேவராட்சியம் கட்டப்படட்டும், அதற்கென்று செய்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வரட்டும். பிரியமானவர்களே, அந்த உணர்வு நமக்குள்ள வரட்டும், அந்த எண்ணம் நமக்குள்ள வரட்டும். எல்லாமே நான் தானா செய்கிறது? நான் தானா முதலாவது வந்து கதவை திறக்கிறது? நான் தானா கதவை பூட்டுறது? நான் தானா பிரசங்கம் பண்றது? யாருக்கு ஊழியம் செய்ய நான் வரவில்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். யாரையும் திருப்திப்படுத்தி, யாரையும் உயர்த்தி, யாரையும் புழுகி, யாரையும் எண்ணப்படுத்தி அதை செய்ய வரலையப்பா. நாங்க உபவாசிக்கிறோமா? கர்த்தருக்கென்று உபவாசிக்கிறோம். ஓடுகிறோமா? கர்த்தருக்கென்று ஓடுகிறோம். போதிக்கிறோமா? கர்த்தருக்கென்று போதிக்கிறோம். கர்த்தருக்கென்று செய்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் அதை தருவார். இதற்குரிய பலன் எனக்கு உண்டாகும். இதற்குரிய பலன் ஆண்டவர் தந்தே தருவார். சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு 5 ரூபாய் கொடுத்தா அவசரத்துக்கு, நமக்கென்று அவசரம் வருகிற பொழுது 5 ரூபாய் விட பல மடங்கு திருப்பி ஒரு மனிதனால் நமக்கு தர முடியுமானால், நமக்கு யாராவது தந்தால் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிற பொழுது தந்தை பார்க்கலும் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்குமானால், என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் அதிகமான பலனையும் நன்மையை நமக்கு உண்டாக்கி ஆவார். அதற்கென்றே ஓடுகிறோம், அதற்கென்றே பிரயாசப்படுகிறோம். எத்தனை அவமானங்கள், எத்தனை கேவலமான வசை சொல்லுகள், எத்தனை கேவலமான காரியங்கள் வந்தாலும் என் ஆண்டவருக்காக எழும்புவோம். பிரியமானவர்கள், என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக நாம் தேவபக்தி உள்ளவர்களாய் வாழுகிற பொழுது தேவ தூதன் கடந்து வருவான், தேவ ஆவியானவர் நம் வீட்டுக்குள்ள கடந்து வருவார், இயேசுவாகிய வார்த்தை நமக்குள்ள வரும். இதை செய்ய பழகிக் கொள்வோம். இதை செய்கிறவர்களாய் பழகிக் கொள்வோம். எவ்வளவு நாளைக்கு தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி நம்முடைய நாட்களை முடிக்க போகிறோம்? எவ்வளவு காலத்துக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத உணர்வுகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத முறுமுறுப்பு, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத காரியங்களை எவ்வளவு நாளைக்கு செய்ய போகிறோம்? செய்ய வேண்டியது தேவ பக்தி உள்ள ஒரு கொர்நேலியுவாய் எழும்புவோம். தேவ பக்தி உள்ள ஒரு ஏனோக்காய் எழும்புவோம். தேவ பக்தி உள்ள ஒரு நோவாவாக எழும்புவோம். பிரியமானவர்களே, தேவையில்லாத பேசுறதை விட்டுட்டு தேவையானது, என் புள்ள போலைக்குள்ள போக வேண்டும், என் குடும்பம் போலைக்குள்ள போக வேண்டும், முதலாவது நான் காப்பாற்றப்பட வேண்டும், என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு என்றே உங்கள் நேரங்கள் செலவழிக்கப்படட்டும், அதற்கு என்றே உங்கள் காலங்கள் செலவழிக்கப்படட்டும். அதை முதலாவது செய்வோம். மற்றதை கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். முதலாவது நான் தேவபக்தி உள்ளவனா இருக்கிறேனா? என் குடும்பத்தை தேவபக்தி உள்ளவன் நடத்த நான் பிரயாசப்படுகிறேனா? என் வீட்டார் அனைவரோடு எப்படி நான் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன் உணர்வு நமக்குள் இருக்கட்டும். பாஸ்டர் பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்குள்ள வரும் என்பதாகவே இந்த கொர்நேலியு என்ன செய்கிறார்? தன்னுடைய வீட்டார் அனைவரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுகிறார். இரண்டாவது, தன்னுடைய விசேஷித்த எல்லா நண்பர்களையும் பேதுரு வர முன்பதாகவே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கொர்நேலியு பிரயாசப்பட்டபடியினால் அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பேர் மேலையும் பெந்தெக்கோஸ்தே நாளில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே வண்ணமாக அந்த வந்தவர்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்நியர்கள் புறஜாதிகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு மனிதனுடைய முயற்சி, ஒரு கொர்நேலியுனுடைய முயற்சி வீட்டுக்குள்ள தேவதூதனை இயேசுவை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்தது உண்மைதான். அதற்கு மேலாக அவனும் அவனுடைய குடும்பமும் அவனை சுற்றி உள்ளவர்களும் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாய் மாறினார்கள். ஆகவே நானும் நீங்களும் ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு கொர்நேலியை போல எழும்புவோம். நம்மை காத்துக்கொள்ளுவோம், நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளுவோம், நம்மை சுற்றி இருக்கிற அனைவரையும் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோமாக. கர்த்தர் தாமே எங்கள் அனைவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். யாரும் எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ என்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நானும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்லுவோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say it, Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்